வணக்கம். இது உங்கள் ஜோகினி டிவி சமையல் நேரம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முறுமுறுப்பில் சூப்பராக வித்தியாசமான டேஸ்ட்டில். இதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து காலிஃப்ளவரை இப்படி பொடி பொடியாக பிச்சு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு காலிஃப்ளவரை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு உடனே வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காலிஃப்ளவர் சொதன்னு ஆயிரும், நல்லா இருக்காது. அதனால் 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரை எலுமிச்சம்பழம் போதும் புழிஞ்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கொத்து மல்லி இலை, ஒரு சின்ன பீஸ் 2 இது அந்தளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 2 வெள்ளைப்பூடு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். இதில் ஒரு 2 மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி நல்லா இப்படி பேஸ்ட்டாக எடுத்து இதை இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். காலிஃப்ளவர் கூட நல்லா இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. மிளகா, வெள்ளைப்பூடு, இஞ்சி பூண்டு, எலுமிச்சப்பழம், மல்லி இலை இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி வாசம் கமகமன்னு இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் தேவைக்கு ஏற்றாக்குள்ள உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதேமாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நம்ம எதையுமே கலக்கி வச்சு உடனே பொரிக்கக்கூடாது. அது ஒரு அரை மணி நேரம் நல்லா மிக்ஸ்டான ஒன்று தான் பொரிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு கிண்ணத்தை எடுத்து அது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு, அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா நல்லா கிறிஸ்பியாக மேலே ஒரு கூடு மாதிரி லேயரில் அழகாக வரும் பக்கோடா. அதுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது கூட கொஞ்சம் வத்தத்தூள், வத்தல் தூள் நம்ம ஏற்கனவே 2 மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால கொஞ்சமாக வத்தத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள், வாசத்துக்கு கொஞ்சம் கரம் மசாலா தூள். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகம் தூளாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா முழு சீரகத்தையே அப்படி போடுங்க. மிளகுத்தூள் அப்படி கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் நல்ல வாசனையும் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. இது கூட உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு இதை ஒன்றா உள்ளே போட்டு அப்படி பொரித்து எடுக்க வேண்டியது தான். இதை நம்ம அப்படி இட்லி மாவு பதத்துக்கு அப்படி கரைச்சிக்கலாம். இது கூட லைட்டாக சோடாப்பு கலந்துக்கலாம். கலந்து அப்படி இட்லி மாவு பதத்துக்கு அப்படியே கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இட்லி மாவுன்னா ரொம்ப தண்ணியாக ஆடாது, அப்படி கட்டியாக அந்த அளவுக்கு கலக்கி வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் பொரித்து எடுக்கணும். எப்பவும் பொரிக்கிறதுக்கு இப்படி அடி கனமான ஒரு இரும்பு சட்டியை எடுத்துக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சதும் ஒவ்வொன்றா முக்கி நம்ம இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை போட போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
அப்பப்போ லைட்டாக பெரட்டி போட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு எண்ணெய் லைட்டாக ரொம்ப கொதிக்கிறதுலேருந்து லைட்டாக குறைஞ்ச உடனே இறக்கி வச்சு பரிமாறுங்க. இது கூட அது கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் மல்லி இலையும் வெட்டி வச்சு அழகுபடுத்தி பரிமாறிட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்ட்டு சுவையோடு நம்மளுக்கு கிடைக்கும். சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. ரொம்ப நன்றி. வணக்கம்.